மகர ராசிக்கு 2026 ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை வந்து மிக பெரும் பாடங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் அவங்க அவங்கள நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலாபரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப பிஸியாக போகிறீங்க, பல வேலைகள் செய்ய போகிறீங்க. ஒரு விஷயத்தில் கோட்டை விட போகிறது எங்கே அப்படின்னா தூக்கத்தை இழக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ தூக்கத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்சோம்னியாவில் போய் விட்டுறணும். சைக்கோசோமேட்டிக் இஷ்யூஸும் உங்களுக்கு வந்துடும். அதனால் முதல் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ், அதை விட்டுறவே கூடாது. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அதை விட ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக மகர ராசிக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்தது, கொஞ்சம் சும்மா இருந்தது, என்ன செய்யலான்னு இருந்தது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி 2025 அவங்கள மோல்டு பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும். இன்னும் 2026 அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க போகிற ஒரு இடத்துல இருக்குது. பணம் சம்பாதிப்பீங்க, எல்லாமே வரும். நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுடைய துணை அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனம். ஏன் அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை நீங்கள் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயமோ, ஏன்னா உங்களுடைய வேலை பழு அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மகர ராசிக்காரங்க வந்து 2026 மார்ச் மாதம்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புதுசாக அப்போ தான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ப்ளோர்லாம் நிறைய பண்ண போகிறீங்க. பட் ஸ்டில் ஹெல்த் அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய அப்பாவோடைய ஹெல்த்து அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னா மகரம் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னாலே அப்பாவோடைய ஹெல்த் எங்கேயாவது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அப்போது அவங்க ஹெல்த்து, அவங்களுடைய ஹார்ட், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமம். மற்றபடி மகரத்துக்கு ரொம்ப வருடம் கழித்து சுபிக்ஷம், ஒரு க்ரோத்து, வீடு வாங்குவீங்களா, வாங்குவீங்க, எல்லாமே அமையும். நிம்மதி ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு.